ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. நல்ல இலக்கியமும் அதன் எழுத்தாளர்களும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த சேனலின் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டே இங்கு கதை வாசிப்புகள் பதிவேற்றப்படுகின்றன. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளை நான் நிச்சயமாக நீக்கிடுவேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நம் கதை வாசிப்பு பயணத்தை நாம் தொடரலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற எழுத்தாளர் ஐ. கிருத்திகா. திருவாரூர் அருகே மணக்கால் ஐயம்பேட்டையை சேர்ந்த ஐ. கிருத்திகா டிப்ளமா படித்தவர். தற்பொழுது திருச்சியில் வசிக்கும் குடும்பத் தலைவி. கடந்த 20 வருடங்களாக புனை உலகில் இயங்கி வரும் இவரிடமிருந்து 80க்கும் அதிகமான சிறுகதைகளும் 6 நாவல்களும் வெளிவந்துள்ளன. பல முன்னணி இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார். கிருத்திகாவின் பலம் அவருடைய அவதானிப்பு. சுற்றி நடக்கும் பல விஷயங்களை கூர்ந்து நோக்கி நினைவு பெட்டகத்தில் சேகரம் செய்து கொள்ளல். இவருடைய கதைகளில் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. ஒரு வட்டத்திற்குள் தன்னை புகுத்திக் கொள்ளாமல் இவருடைய கதைகள் இவருடைய எல்லையை விஸ்தரிக்கும் முயற்சிகள். பல சிறுகதை போட்டிகளிலும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருடைய சிறுகதை தொகுப்புகள் உப்புச்சுமை, நாய் சார், திமிரி ஆகியவை வெளியாகியுள்ளன. இன்னைக்கு ஐ. கிருத்திகா அவர்களுடைய எந்த கதையை நாம வாசிக்க போறோம்? நாய் சார். நேர கதைக்கு போலாமா? நாய் சார். எழுத்து ஐ. கிருத்திகா. அவர் கையில் இருந்த அந்த சங்கிலி அப்படி ஒன்றும் உறுதியானதாக இல்லை. சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருந்த கழுத்துப்பட்டி அந்த நாயின் கழுத்தை கவ்வியிருந்தது. ஒரு நேரம் அவர் நாயை பிடித்தபடி முன்னே செல்வார். நாய் அவருக்கு கட்டுப்பட்டு லகுவாக நடக்கும். அப்பொழுது சங்கிலி தொய்வாக இருக்கும். மற்றொரு நேரம் அது அவரை இழுத்து கொண்டு செல்லும். அப்பொழுது அவர் நாயின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓட்டம் நடைக்கு இடைப்பட்ட வேகத்தில் சென்று கொண்டிருப்பார். நாய் திடீரென்று நினைத்து கொண்டார் போல நிற்கும். அவரும் அதற்கு அனுமதி அளித்து இடுப்பில் கை வைத்து காத்திருப்பார். சில வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் நடைபயிற்சி ஆரம்பிக்கும். காலை 6 மணி காட்சி அது. 6 மணி ஆனா நாய் சார் வாக்கிங் கிளம்பிடுவார். அதை வச்சு மணி 6ன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றாள் பானு. தெரு எல் வடிவிலானது. தெருக்கோடியில் அவர் வீடு உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அங்கு குடிவந்தார். தெருவுக்கு அடிக்கடி சாமான்கள் ஏற்றிய லாரி வருவதும் தெருவிலிருந்து அதே போல சாமானை ஏற்றிக்கொண்டு டெம்போக்கள் வெளியேறுவதும் வழக்கம்தான். யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வப்படாத நடுத்தர வர்க்கத்து ஜனங்கள் வசிக்கும் நகரத்தின் தெருக்களில் அதுவும் ஒன்று. ஒரு மத்தியான பொழுதில்தான் நாய் சார் குடிவந்தார். அவரோடு அந்த நாய் குட்டியாக வந்தது. வர்ற வழியில கிடைச்ச குட்டி இது. ரோட்டோரமா நின்னுட்டு இருந்தது. வெள்ளரிக்கா வாங்க இறங்கின என்ன பார்த்து கத்துச்சு. தூக்கிட்டு வந்துட்டேன். பின்னொரு நாள் நாய் சார் சொன்னார். அவர் காலையில் நாயோடு வாக்கிங் போவார். பிறகு 8:30 மணிக்கு 2 சக்கர வாகனத்தில் அலுவலகம் செல்வார். அப்பொழுது தெருமுனை வரை நாய் அவர் பின்னோடு ஓடிப்போகும். அவர் சாலையில் கலந்த பிறகு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்து விட்டு திரும்பி வந்து அவர் வீட்டு வாசலில் படுத்துக்கொள்ளும். மாலையில் அலுவலகம் முடிந்து வந்த பிறகு நாய் சார் நாயை மறுமுறை வாக்கிங் கூட்டி போவார். அந்தியின் மஞ்சள் வெயில் படிந்த சாலையில் அவர் நாயை பிடித்தபடி நடந்து கொண்டிருப்பார். நடைப்பயிற்சிக்கு தோதாக அதன் கழுத்தில் சங்கிலி கட்டிவிடுபவர் வீட்டுக்கு வந்ததும் அவிழ்த்து விட்டு விடுவார். கட்டப்பட்ட சங்கிலி இடத்தில் கட்டுப்பாடு இல்லை என்று நாய் புரிந்து வைத்திருந்ததோ என்னவோ, வாயில் காப்போன் போல இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே கிடந்தது. வாசற்கதவு கிரீச்சிட்டால் தலையுயர்த்தி பார்க்கும். தெரிந்த முகமாயிருந்தால் முன்னங்கால்களுக்கு மத்தியில் முகத்தை பதித்து படுத்துக்கொள்ளும். புது ஆளாக இருந்தால் ஜாக்கிரதை உணர்வோடு விருட்டென்று எழுந்து நின்று குறைக்கும். நாயை கட்டி போடுங்க சார், பயமா இருக்கு என்று யாராவது கூறினால் நாய் சார் சிரிப்பார். கட்டி போட்டு வெறித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடாது. நீங்க பயப்படாம வாங்க, நான் இருக்கேன் என்பார். நான் ஒரு முறை சென்ற பொழுது நாய் என்னை பார்த்துவிட்டு படுத்துக்கொண்டது. நீங்க நம்ம தெருவாசின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஸ்நேகமா ஒரு பார்வை பார்த்துட்டு படுத்துக்குச்சு என்றார் நாய் சார். அவர் தாசில்தார் அலுவலகத்தில் வேலை செய்கிறார். பட்டா சம்பந்தமாக அவரிடம் சந்தேகம் கேட்க வேண்டியிருந்தது. அப்படித்தான் நாய் சார் அறிமுகமானார். நாயை கட்டி போடுற பழக்கம் இல்லையோ என்று நான் கேட்டபொழுது,
அதுக்கு என்ன அவசியம் என்று அவர் திரும்ப கேட்டார். ஆரம்பத்துல அது பகல்ல வெளியே சுத்திட்டு வரட்டும்னு கட்டாம விட்டுருந்தேன். ஆனா அது வீட்டை விட்டு எங்கேயும் நகரல, பழியா வீட்டு வாசல்லையே கிடந்தது. அப்புறம்தான் வாக்கிங் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த நாய் இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வந்ததில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தலையசைத்து சிரித்தார். ஆமா, வளர்ப்பு நாய்ங்க காலுக்கடியிலேயே கிடக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இது தெருவோட சரி, உள்ள வரவழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், பலிக்கவே இல்லை. ஊர் எல்லையில காவல் காக்கிற ஐயனார் சாமி மாதிரி தான் இதுவும். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்றவர் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்பானம் எடுத்து வந்தார். வாசற்படி நிலையருகில் நின்று நான் என்னையே பார்த்து கொண்டிருந்தது. இனி நீங்க கிளம்புற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது, அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பிடி சோறு போட்டதுக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி பாருங்க. அவர் குளிர்பானத்தை டம்ளரில் நிரப்பி தந்தார். வீடு சுத்தமா இருந்தது. அனாவசிய அடைசல் இல்லை. வலது மூலையில் டிவி, பிரம்பு சோஃபா, இதை தவிர வேறு சாமான்கள் இல்லை. திரைச்சீலைக்கு அப்பால் இருந்த அறைக்குள் அவர் மனைவி இருந்திருக்க வேண்டும். லேசாக இருமல் சத்தம் கேட்டது. அவ கொஞ்சம் சுகவீனமா இருக்கா என்றார் நாய்சர். என்ன ஏதென்று விசாரிக்கும் அளவிற்கு பழக்கமில்லாததால் நான் எதுவும் கேட்கவில்லை. 4-5 சந்திப்புகளுக்கு பிறகு அவரே சொன்னார். குழந்தை இல்லாத கவலை மனச அரிச்சு உடம்ப பலவீனமாக்கிடுச்சு. காலையில மெல்ல எழுந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு படுத்துக்குவா. மறுபடியும் சாயங்காலம் விளக்கேத்துற நேரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து 4-5 ஸ்லோகம் சொல்லிட்டு திருப்பியும் படுத்துருவா. வெளி வேலைகளுக்கு ஆள் வச்சுக்கிட்டேன். நானும் அவளும் ஒன்னா சேர்ந்து வெளியில போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. நாய்சார் இதை சொன்ன பொழுது அவர் குரல் நடுங்கியது. சிறிது நேரத்தில் சகஜமான அவர் தெருவாசிகள் தன்னை நாய்சார் என்று அழைப்பதாக சொல்லி சிரித்தார். அவருக்கு அந்த பெயர் மிகவும் பிடித்திருப்பதாக சொன்ன பொழுது வியப்பாக இருந்தது. நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் எப்பவும் கையில பெரம்போட இருப்பார். அந்த பெரம்பு நல்லா மழு மழுன்னு பார்க்கவே வசீகரமா இருக்கும். அதால ஒண்ணு வச்சாருன்னா சுளீர்னு வலி தெரிச்சிரும். வாத்தியார் அந்த பெரம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வருவார். அதனால எல்லாரும் அவரை தடி வாத்தியார்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கும் நாய்சார்னு பேர் கிடைச்சிருக்கு என்ற நாய்சாரை எதிர்த்த பிளாட் வாட்ச்மேன் அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். நாய்சார் வாக்கிங் கிளம்பியாச்சா? வாய் தவறி கேட்டுவிட்ட அவன் திரு திருவென்று முழித்திருக்கிறான். பின்னதை மறைக்க ஏதேதோ பேசி முழுப்பிய பொழுது நாய்சார் விடவில்லையாம். துருவி துருவி கேட்டு தெரிந்து கொண்டாராம். நாயோட நீங்க வாக்கிங் போறத பார்த்து நாய்சார்னு ஒருத்தர் சொல்ல போக பின்னாடி அதுவே பேராயிடுச்சு என்றானாம் அவன். நாய்சார் சொல்லிவிட்டு புன்னகைத்தார். நாய் துஷ்டமான மிருகம் இல்ல. அதுக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சியில கால்வாசி நமக்கு இருந்தா போதும். நமக்கு உதவி செஞ்சவங்களை நாம மறக்கவே மாட்டோம் என்றார் நாய்சார். அலுவலகம் முடிந்து வர தாமதமானால் நாய் காம்பவுண்ட் கதவரையில் நின்று தெருமுனையை வெறித்து பார்த்து கொண்டிருக்குமாம். தூரத்தில் அவரது வண்டி சத்தம் கேட்டால் பாய்ந்தோடி எதிர்கொண்டு அழைத்து வருமாம். முன்னாடியெல்லாம் அலுவலகத்துக்கு போகும் பொழுது என் மனைவிய தனியா விட்டுட்டு போறேனேன்னு கவலையோட கிளம்புவேன். இந்த ஊருக்கு வந்தப்புறம் அந்த கவலை இல்லாம போச்சு. வரும்போதே இன்னொரு ஜீவனையும் அழைச்சிட்டு வந்ததுல தைரியமா ஆபீஸ் போறேன். நாய்சார் நாயின் முதுகை பாசமாய் தடவி கொடுத்தார். அது தலையை பட் பட் என்று 2 முறை உலுக்கிக் கொண்டது. செம்பழுப்பு நிற நாய் அது. நாட்டு நாய்க்கே உரிய மெலிந்த தோற்றம் கொண்டிருந்தது. இதுக்குன்னு தனியா எதுவும் சமைக்கிறது இல்ல. நாங்க சாப்பிடுறதான் இதுவும் சாப்பிடுது. மத்தியான சோறு என் மனைவி வச்சிருவா. மெல்ல எழுந்து வந்து அவ சோறு வச்சதும் அவளை ஒரு பார்வை பாக்குமா. அது நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குமா. ஒரு நாள் என் மனைவி சொல்லிட்டு அழுதா. நாய்சார் சொன்ன போது எனக்கு வியப்பாக இருந்தது. நாம கூட ஒரு நாய் வளர்க்கலாங்க என்றாள் பானு. எனக்கும் ஆசைதான். இருந்தும் முறையாக அதை பராமரிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. மேலும் பிளாட்டில் அதற்கு அனுமதி பெற வேண்டும். தனி வீட்டில் நாய் வளர்ப்பதை காட்டிலும் பிளாட்டில் வளர்ப்பது சிரமமானது. அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டேன். வெளிநாட்டு நாய் வளர்க்கணும்னு இல்ல, நாட்டு நாயே வளர்க்கலாம். ரெண்டுமே விசுவாசத்துக்கு குறைச்சல் இல்லாதது என்றார் நாய்சார்.
நான் அதில் உள்ள சிரமத்தை சொன்னதும் ஒத்துக்கொண்டார். அன்று மாலை நேர நடைபயிற்சியின் பொழுது நானும் அவருடன் இணைந்து கொண்டேன். நாங்கள் சாலையோரமாக நடந்தோம். நாய் இலக்கை குறிவைத்து முன்னேறும் தீவிரத்துடன் நடந்து கொண்டிருந்தது. நாய் சார் சிறு வயதில் தன்னுடைய வீட்டில் இருந்த நாயை பற்றி சொல்லிக் கொண்டே வந்தார். கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டு கொல்லையிலேயோ தெருவிலேயோ ஒரு நாய் எப்பவும் படுத்து கிடக்கும். அப்படி எங்க வீட்லயும் ஒரு வெள்ளை நாய் இருந்தது. எங்க அம்மா அதுக்கு தினமும் ஒரு புடி சோறு வைப்பாங்க. தின்னுட்டு ஊரை சுத்திட்டு எங்க வீட்டு வாசல்ல வந்து படுத்து கிடக்கும். நான் பள்ளிக்கூடம் போகும்பொழுது என் கூடவே வரும். பள்ளிக்கூட காம்பவுண்டு வரைக்கும் வரும். நான் உள்ள போயிட்டேன்னு உறுதி செஞ்சுக்கிட்டு மெதுவா திரும்பி போகும். அதே மாதிரி சாயங்காலம் பெல் அடிக்கிறப்ப காம்பவுண்டு கிட்ட வந்து நின்று என்னை கூட்டிட்டு போக காத்திருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? நான் தலையசைத்தேன். பின் என் பெரியப்பா வீட்டில் வளர்ந்த நாயை பற்றி சொன்னேன். மனிதன் தன் புத்திசாலித்தனத்தை கொண்டு யானையை கூட அடிமையாக்கிடுறான். யானை தன்னோட பாகன் சொல்படி காசை வாங்கி அவன்கிட்ட கொடுக்குது. ஆனா நாய்கிட்ட நாம அடிமைத்தனத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்பா தடவி கொடுத்தா அது உசிரியே தரும் என்றார் நாய் சார். நாய் நடப்பதை நிறுத்திவிட்டு சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டியை விரித்தது. பின் என்ன நினைத்ததோ மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. சாலையில் போக்குவரத்து மிகுதியாக இருந்தது. கடைகள் நிறைந்திருந்தன. பிள்ளையார் கோவில் வாசலில் சிறு கூட்டம் கூடியிருந்தது. அன்று ஏதாவது விசேஷ நாளாயிருக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். நாய் சார் செருப்பை அவிழ்த்துவிட்டு சங்கிலியை பிடித்தபடியே கையெடுத்து கும்பிட்டார். நாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தது. கோவில் வாசலில் நின்றிருந்த பெண்மணியின் கையில் இருந்த குழந்தை நாயைக் கண்டதும் துள்ளியது. மழலை மொழியில் ஏதோ பிதற்றியது. நாய் திரும்பி பார்த்தது. குழந்தை உதைத்து இடுப்பிலிருந்து இறங்க முற்பட்டது. அதன் தாய் விடவில்லை. நாய் கடிச்சிடும் என்று பயமுறுத்தினாள். நாய் நகர்ந்து நாய்சார் பக்கத்தில் நின்று கொண்டது தான் வளர்ப்பு நாய் என்று உறுதிப்படுத்த நினைத்ததோ என்னவோ. நாய்சார் நாயை தடவி கொடுத்தபடியே குழந்தையை பார்த்து சிரித்தார். குழந்தை கைகளை நீட்டி தாவியது. பேசாம இரு, இல்லனா அம்மா அடி கொடுப்பேன். அந்த அம்மா நகர்ந்து போனாள். குழந்தைகளுக்கு நாய்னா ரொம்ப இஷ்டம். எங்க வீட்டு பக்கத்துல இதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு எப்பவும் நாயை தொட்டு தடவி விளையாட ஆசை. அவங்க அம்மாவோ ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. கையில ஒரு கரடி பொம்மையோட அந்த குழந்தை ஜன்னல் வழியா ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வளர்ப்பு மிருகங்கள்னா ஏதோ ஒரு ஒவ்வாமை என்றார் நாய் சார். இருட்டத் தொடங்கி இருந்தது. நாங்கள் திரும்பி நடக்க ஆரம்பித்தோம். நாய் ஒரு விளக்கு கம்பத்தில் ஒதுங்கிவிட்டு நடந்தது. சக மனிதன் போல் பாவித்து ஒரு தோழமை உணர்வோடு நாய் சார் அதனுடன் நடந்து கொண்டிருந்தார். எஜமானரின் பிடிக்குள் திமிரும் நாய் போலன்றி அதுவும் இயல்பாக நடை போட்டது. சாலையோர மின்விளக்குகள் பளிச்சிடத் தொடங்கின. கடந்து சென்ற கடலை வண்டியில் வறுப்பட்ட கடலையின் மனம் நாசியை வருடியது. நாய்சார் 2 கடலை பொட்டலங்கள் வாங்கி ஒன்றை என்னிடம் தந்தார். அவளுக்கு கடலைன்னா ரொம்ப பிரியம். வறுப்பட்டு சூடு ஆறி போறதுக்குள்ள சாப்பிடணும்னு சொல்லுவா என்றவர், ஆனா இந்நேரத்துக்கு கடலை சாப்பிட்டா அவளுக்கு செரிக்கிறது இல்ல, அதனால பிற்பகல் எடுத்துக்குவா என்றார். உங்களுக்கு வாங்கிக்கலையா? நான் என்னிடம் இருந்ததை நீட்டினேன். வேண்டாம் என சைகை செய்தவர் பிளாட் அருகில் வந்ததும் விடை பெற்றுக் கொண்டார். நாளைக்கு நேரம் இருந்தா வாங்களேன். நான் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். காலை நேர நடைப்பயிற்சிக்கு எனக்கு அவ்வளவாக ஒத்து வருவதில்லை. அலைபேசியில் அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். ஒவ்வொரு அழைப்பும் 1/4 மணி 1/2 மணி என்று நேரத்தை சாப்பிட்டுவிடும். என் வேலை எப்படி? அதனால் மாலை நேரத்தை தோதாக்கிக் கொண்டேன். வேலை முடிந்து நேரமே வீட்டுக்கு வரும் நாட்களில் நாய்சாருடன் நடைபயிற்சி செல்ல ஆரம்பித்தேன். பானுவுக்கு பரம திருப்தி. நீங்க, நாய்சார், நாய் 3 பேரும் வாக்கிங் போறது பார்க்க சிரிப்பா இருக்கு என்று கிண்டல் வேறு செய்தாள். இரவு உணவை நாய்சார் தயாரிப்பாராம். பெரும்பாலும் இட்லி அல்லது தோசை தான் ராச்சாப்பாடு. அதனால நானே தயார் பண்ணிடுவேன். இட்லியோ தோசையோ கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு வட்டியில வச்சிட்டா நாய் சாப்பிட்ரும். அன்றைய நடைப்பயிற்சியின் பொழுது நாய்சார் சொல்லிக்கொண்டே வந்து அந்த சாலையோர பூங்காவில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார். என்னையும் அருகில் அமரச் சொன்னார். நாய் பின்னங்கால்களை மடக்கி முன்னங்கால்களை ஊன்றி அமர்ந்து கொண்டது. நாய்களை கவனிச்சிருக்கீங்களா?
நான் பார்த்த வரைக்கும் அதுங்க பெரும்பாலும் 5 விதமான போஸ்ட்ல தான் இருக்கும். நாய் சார் சொல்லிவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டார். கடந்த 1 மாதமாக அவருடன் நடைபயிற்சி வருவதில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அதிலும் குறிப்பாக நாய்களை பற்றி அதிக தகவல்களை சொன்னார். நாய் சார் அருகில் அமர்ந்திருந்த நாயின் தலையை தடவி விட்டார். அது பெருமையாக என்னை பார்த்தது. சார் சொல்லுங்க, நான் ஞாபகம் ஊட்டினேன். 5 விதமான போஸ். முதலாவது இதோ இப்படி பின்னங்கால்களை மடக்கி தரையில பதிச்சு முன்னங்கால்களை ஊன்றி உட்கார்ந்திருக்கிறது. 2வது முழு உடம்பையும் தரையில கிடத்தி கால்களை நீட்டி படுத்துக்கிறது. 3வது பின்னங்கால்களை மடக்கி முன்னங்கால்களை முன்னால் நீட்டி உட்கார்ந்துகிறது. 4வது அப்படியே முன்னங்கால்களுக்கு மத்தியில முகத்தை பதிச்சு படுத்துக்கிறது. 5வது உடம்ப கிடத்தி கால்களை நீட்டி படுத்த வாக்குல தலையை உயர்த்தி பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறது. இதை தவிர வேற மாதிரி இருந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் யோசித்தேன். எதுவும் ஞாபகத்துக்கு வரவில்லை. இல்லை என்று தலையாட்டினேன். அவர் சொன்ன பொழுது கண்ணெதிரே காட்சிகள் வந்து போயின. நாய் சார் தொடர்ந்தார். நாய் கால்களை நீட்டி உடம்ப கிடத்தி படுத்து தூங்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். அதுவே பின்னங்கால்களை மடக்கி முன்னங்கால்களை நீட்டி நடுவுல முகத்தை பதிச்சு தூங்குறப்போ எப்பவும் தாக்க தயாரா இருக்கிற ராணுவ வீரன் மாதிரி உஷார் நிலையிலேயே இருக்கும். சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் விருட்டுன்னு எந்திரிச்சு நிற்கும். இதெல்லாம் என்னோட கணிப்பு தானே ஒழிய நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை என்றார் நாய் சார். நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். தன் நாய் மீதான அன்பில் அவர் எவ்வளவு யோசித்திருக்கிறார் என்று தோன்றியது. மறுநாள் நான் அவருடன் நடைப்பயிற்சிக்கு செல்லவில்லை. அதற்கடுத்த நாட்களும் அலுவலகத்தில் வேலை அதிகம் இருந்ததில் செல்ல முடியவில்லை. நாய்சாரிடம் அலைபேசியில் சொன்னபொழுது, விடுங்க பார்த்துக்கலாம் என்றார் அவர். கிட்டத்தட்ட 1 மாதமாகி இருந்தது அவருடன் நடைபயிற்சி சென்று. காலையில் பால்கனியில் நின்று அவர் போகும்பொழுது கையசைப்பதோடு சரி. ஒழுங்கா வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க, அதுவும் போச்சு என்று பானு புலம்பினாள். மழை நாட்கள் தொடங்கிவிட்டன. அப்படியொன்றும் பெரிதாக கொட்டிவிடவில்லை. மழை ஓரிரு நாட்கள் கனத்து பெய்தது. மற்ற நாட்களில் நினைத்து கொண்டாற்போர் தூறல் போட்டது. விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்கிற அளவுக்கே இருந்தன மழை நாட்கள். நல்ல வேளையா கால நேரத்துல மழை பெய்யறதில்லை என்றார் நாய் சார். அவர் நடைபயிற்சிக்கு போக மழை பெரும் ஒத்தாசை செய்தது. மழை கொட்டும் பொழுது கார் பார்க்கிங்கில் நாய் படுத்து கிடக்குமா. நாய்க்கு தடுப்பூசி போட்டுட்டு வந்தேன். மறுநாள் மாலை அலுவலகம் முடிந்து திரும்பிய பொழுது தெருமுனையில் எதிர்பட்ட நாய் சார் சொன்னார், நாய் வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூடுதல் சுமை இல்லையா? நான் கேட்டபொழுது நாய் சார் மறுத்து தலையாட்டினார். குழந்தைய கவனிச்சுக்கிறத சுமையா நினைப்போமா? இதுவும் அப்படித்தான் என்றார். அன்று காலை எழுந்த பொழுது நாய் சார் மனைவி இறந்து போன செய்தி வந்தது. கடந்த 1 வாரமாக அவரை பார்க்க சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. பார்த்திருந்தால் அவர் மனைவி உடல்நலம் பற்றி தெரிந்திருக்கும். நான் பதறி அவர் வீட்டுக்கு ஓடினேன். தெருவாசிகள் இயந்திரம் போல வருவதும் போவதுமாக இருந்தனர். நாய்சார் என்னை பார்த்ததும் கைகளை பிடித்துக் கொண்டார். எப்போதும் போலதான் இருந்தா. அதிகாலம் 3 மணி இருக்கும். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சட்டுன்னு நின்னுடுச்சு. சிவியர் அட்டாக்னு டாக்டர் சொல்றார். நாய்சாரின் கண்கள் கலங்கி இருந்தன. துக்கம் விசாரிக்க வந்த அனைவரிடமும் அவர் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். தெருவாசிகளில் பலர் முன்பின் அறிமுகமில்லாதவர்கள். அவர்களிடமும் அவர் அதை சொல்ல வேண்டியிருந்தது. நாய் அவர் காலருகில் நின்று கொண்டிருந்தது. சில நேரம் வாசற்படியில் நின்று கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்த நாய்சாரின் மனைவியை அது வெறித்தது. பின் திரும்பி வந்து ஓரிடத்தில் படுத்துக் கொண்டது. உடனே மறுபடியும் எழுந்து போய் வாசற்படியருகில் நின்று உள்ளே பார்த்தது. இருப்பு கொள்ளாத தன்மையுடன் அது அங்குமிங்கும் அலைப்பாய்ந்ததை கண்டபொழுது ஆச்சரியமாக இருந்தது. நாய்சாரின் உறவினர்கள் சிலர் வந்திருந்தனர். நாய்சார் காதல் மனம் புரிந்தவர். பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மனைவியை கரம் பிடித்திருக்கிறார். அதனால் இரு பக்கமும் சொந்தங்கள் விலகிக் கொண்டனவாம். ஒரு நாள் நடைபயிற்சியின் பொழுது பகிர்ந்த செய்தி இது. வந்திருந்தவர்கள் ஒப்புக்கு உட்கார்ந்துவிட்டு போய் சேர்ந்தனர். அவர் அலுவலக ஆட்கள் மட்டுமே இறுதி வரை உடனிருந்தனர். நான் நாய்சாருக்கு துணையாக மயானம் வரை சென்று வந்தேன். வீட்டில் அவரை தனியே விட மனமில்லாது சிறிது நேரம் உடனிருந்து விட்டு கிளம்பினேன். நாளைக்கு காலையில வரேன் சார்
நான் விடை பெற்று கொண்ட பொழுது அலுவலக பியூன் ஹோட்டலிலிருந்து சாப்பாடு வாங்கி வந்தான். நான் சாப்பாடு கொண்டு வந்து தருவதாக சொன்ன பொழுது நாய் சார் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். பக்கத்துல நல்ல மெஸ் இருக்கு, அங்க வாங்கிக்கிறேன் சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்று விட்டார். மறுநாள் நான் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. நாய் சாரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினேன். 4 நாட்கள் இருந்து முடிக்க வேண்டிய வேலை. வேலை முடிந்து ஊர் திரும்பிய பொழுது மாலையாகியிருந்தது. நான் வந்ததை அறிந்து நாய் சார் பதட்டத்துடன் ஓடி வந்தார். நாய் செத்து போச்சு சார். எப்ப சார்? 1/2 மணி நேரம் இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். நான் அவரை தொடர்ந்தேன். நாய் வாசற்படி அருகில் கிடந்தது. 4 நாளா ஒரு வாய் சாப்பிடல சார். ஒரு அடி கூட அடிச்சு பார்த்துட்டேன். பிடிவாதமா பட்னி கிடந்து உயிரை விட்டுருச்சு. நாய் சார் முற்றும்.